Hey guys, welcome back to Adi Explains. என் பேர் ஆதித்யா. இந்த வீடியோவில் எப்படி ஒரு MCP சர்வர் கிரியேட் பண்ணுறது, அந்த சர்வரை எப்படி வந்து ஒரு ஏஜென்ட் கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக இந்த ஒரு வீடியோ இருக்குது பாருங்கள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சால் தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு புரியும், ரைட்? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும், எப்படி வந்து ஒரு சிம்பிள் ஏஜென்ட் பில்ட் பண்ணுறது. ஸோ எப்படி வந்து கூகுள் ஏபிஐக்கு நம்ம வந்து எங்கேருந்து போய் எடுக்கிறது, ஏபிஐக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஏஜென்ட்டை ரன் பண்ணுறது, எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே போய் பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும், ரைட்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபைல் ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இது நார்மல் சிம்பிள் ஏஜென்ட் இது. அண்ட் நம்ம வந்து ஒரு MCP சர்வர் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த MCP சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 டூல்ஸ் இருக்க போகுது. 3 டூல்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். டூல்ஸ் இஸ் நத்திங் பட் சிம்பிள் பைத்தன் ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்காக, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஃபைல், அப்புறம் ரைட் ஃபைல், தேர்டு டூல் வந்து கிரியேட் ஃபைல். ஸோ இந்த டூல்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஃபைல் ஆப்ரேஷன் பண்ணும். பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து ஒரு இன்புட்டை எழுதுறதுக்கு, இல்லை டெக்ஸ்ட் ஃபைலை மாடிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். புரியுதுன்னு நம்புறேன், ரைட்? ஸோ இதுதான் வந்து செட்டப். நம்ம ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ண போகிறோம், MCP சர்வர் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த MCP சர்வர் கூட எப்படி வந்து இந்த ஏஜென்ட் இன்டெகிரேட் பண்ணுறது, அந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைல் ரைட் பண்ண போகிறோம், ஃபைல் ரீட் பண்ண போகிறோம், ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கோடு வந்து ஆக்சுவலி நான் ஆல்ரெடி வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு explain it and walk you through the code. ஒவ்வொரு லைனாக நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ பேசிக்காக இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் வந்து இது வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் MCP ஏஜென்ட்டுங்கிறது வந்து ஒரு நார்மல் ஃபோல்டர் இது, ரைட்? யூ டோன்ட் ஹாவ் டு கன்சிடர் திஸ். அதாவது இந்த MCP ஏஜென்ட் இந்த நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்னு கூட கொடுக்கலாம் இந்த ஃபோல்டர் பேர். இட் கேன் பி எனி திங், ரைட்? யூ டோன்ட் கன்சிடர் யுவர் செல்ஃப். மெயினான ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த ஃபைல் ஏஜென்ட்னு இருக்குது பாருங்கள், file_agent. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஏஜென்ட் ஃபோல்டர் பேசிக்காக. ஸோ இந்த ஃபோல்டராக தான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து GitHubல அப்லோட் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சப்பறம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம GitHubலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதி எக்ஸ்பிளைன்ஸுங்கிற இந்த ரெப்போவில் வந்து நம்மக்கிட்ட இந்த கூகுள் ADKன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஏஜென்ட்டுக்கான எல்லா கண்டென்ட்ஸும் நான் இங்கே வந்து நான் போட்டிருக்கேன் பேசிக்காக, ரைட்? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த MCP இந்த ஃபைல் ஏஜென்ட்டோட கண்டென்ட்ஸுமே நான் வந்து அங்கே போட போகிறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட், ரைட்? ஸோ கம்மிங் டு த கோட் பேசிக்காக. ஸோ இப்போ இந்த ஃபைல் ஏஜென்ட்குள்ளே நம்ம பார்ப்போம். ஃபைல் ஏஜென்ட்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு என்வாயர்மெண்ட் ஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். .envங்கிற ஒரு என்வாயர்மெண்ட் ஃபைல். அந்த என்வாயர்மெண்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் பேசிக்காக, ரைட்? பேசிக்காக வந்து உங்களோட கூகுள் ஜென்ரேட்டிவ் யூஸ் வர்டெக்ஸ் ஐடி வந்து ஃபால்ஸு 0க்கு செட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கூகுள் API கீ என்னவோ அந்த API கீயை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் இங்கே, ரைட்? அதாவது ஈக்குவல் டு உங்களோட API கீயோட வேல்யூஸ் பேசிக்காக. ஸோ எப்படி வந்து ஒரு API கீ கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை தெரியலனா போய் பாருங்கள், ரைட்? ஸோ .env ஃபைல் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். நான் வந்து இந்த ஃபேக் envன்னு கிரியேட் பண்ணி நான் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இது கிரியேட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். பட் என்னோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து இந்த .envக்குள்ளே தான் இருக்குது, ரைட்? அண்ட் requirements.txt வந்து பார்த்தீங்கன்னா 2 லைப்ரரிஸ் இருக்குது. ஒன்று வந்து கூகுள் ADK அண்ட் இன்னொன்று வந்து MCP. இதை வந்து நீங்கள் எப்படி ரன் பண்ணலான்னா, நீங்கள் எப்பயுமே ஒரு ப்ராஜெக்டை வந்து ப்ராஜெக்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நான் வந்து சேம் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரைட்? ப்ராஜெக்ட் செட்டப்பெல்லாம் போய் பாருங்கள். ஸோ வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணால் சிம்பிளாக நம்ம வந்து python-m venv நம்ம டைப் பண்ணுவோம், ரைட்? இந்த கமாண்ட் தான் பேசிக்காக. ஸோ இதை இந்த என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆகிடும். அப்புறம் வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு விண்டோஸில் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா venv scripts activate, ரைட்? script/activate. ஸோ இந்த கமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். எப்படி ஆக்டிவேட் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்கள் வந்து இந்த க்ரீன் கலரில் இந்த மாதிரி தெரியும் உங்கள் வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் நேம் இந்த பேரந்தசிஸில் தெரியும் பேசிக்காக, ரைட்? ஸோ வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் நம்மக்கிட்ட ஆக்டிவாக தான் இருக்குது இப்போது. ஸோ ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த லைப்ரரிஸ்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணுவேன் பேசிக்காக. எதர் வந்து நீங்கள் pip install ஒவ்வொரு லைப்ரரியாக இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லைனா வந்து நான் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபைல் எப்படியுமே வந்து GitHubல நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா pip install -r for read requirements.txt, ரைட்? requirements.txt. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த கமெண்ட் டைப் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு அமுத்துனீங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும்.
ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது, ரைட். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் வந்து நம்ம சர்வர் கோடுக்கு பார்ப்போம், சர்வரில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம இப்போ என்னென்ன இன்ஸ்டால் பண்ணோம், நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து கூகுள் ஏடிகே, அப்புறம் நம்ம வந்து கூகுள் ஏடிகே ப்ளஸ் எம்சிபி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ நம்ம சர்வர் கோட இம்போர்ட் பாருங்கள். ஃபஸ்ட் இம்போர்ட் வந்து ஓஎஸ்ங்கிற லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். OS இஸ் பைத்தான் இன்பில்ட் லைப்ரரி which is used for OS operations பேசிக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் நம்ம OS யூஸ் பண்ணுவோம். அண்ட் செகண்ட் இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாஸ்ட் எம்சிபி நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். எம்சிபிக்குள்ளே சர்வருக்குள்ளே ஃபாஸ்ட் எம்சிபியில் இந்த ஃபாஸ்ட் எம்சிபி கிளாஸ் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், ரைட். அண்ட் இங்கே இந்த ஃபோர்த் லைனில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபோர்த் லைனில் பேசிக்காக நம்ம வந்து ஒரு டைரக்டரியோட பாத் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பேசிக்காக இது என்ன பண்ணோன்னா, os.path the directory name அப்படின்னா வந்து this is nothing but இந்த பர்டிகுலர் server.py ஃபைல் இருக்குது தெரியுமா, இந்த server.py ஃபைலுக்குள்ளே வந்து இந்த server.py வந்து எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, ஃபைல் ஏஜென்ட்டுங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, கரெக்டாக. ஸோ அதை தான் வந்து இந்த பர்டிகுலர் லைன் வந்து சொல்லும். அண்ட் இந்த ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இஸ் த ஃபோல்டர் தட் we are going to create பேசிக்காக. ஸோ இந்த os.path.join என்ன பண்ணோன்னா, இந்த பர்டிகுலர் இந்த டைரக்டரி which is file agent /files அப்படிங்கிற இதை வந்து பேஸ் டைரக்டரிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஓஎஸ் இந்த 7th லைன் பாருங்கள், os.make டைரக்டரி பேஸ் டைரக்டரி, அதுக்குள்ளே பேஸ் டைரக்டரி பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக ஒரு வேளை வந்து நம்மள்கிட்ட வந்து இந்த ஃபைல் ஏஜென்ட்டுங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே /files ஒருவேளை இந்த ஃபைல்ஸுங்கிற ஒரு ஃபோல்டர் இல்லைன்னா, இந்த 7th லைனில் இருக்கிற கமெண்ட் மூலிமா இந்த ஃபைல்ஸுங்கிற இந்த ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கமெண்ட். ஒருவேளை இல்லைன்னா வந்து கிரியேட் ஆகும், இருந்துச்சுன்னா கிரியேட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸிஸ்ட் ஈக்குவல் டு ஓகே நம்ம கொடுத்துருக்கோம், ஓகே ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்துருக்கோம். இப்போ ஃபைல்ஸுங்கிற ஒரு ஃபோல்டர் இல்லைன்னா கிரியேட் ஆகும். இப்போ வந்து நம்ம செட்டப்பில் வந்து ஃபைல்ஸுங்கிற ஃபோல்டர் இல்லை, ரைட். நம்ம ஏஜென்ட் ரன் பண்ணும்போது நம்ம பார்ப்போம் அது கிரியேட் ஆகும் ஃபைல்ஸுங்கிற ஃபோல்டர். அண்ட் இந்த கமெண்ட் பாருங்கள், இதில் வந்து பேசிக்காக இந்த ஃபாஸ்ட் எம்சிபிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ரைட். எம்சிபிங்கிற வேரியபிளில் ஃபாஸ்ட் எம்சிபி ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம டூல்ஸ் கோடுக்கு வரும். டூல்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான். பேசிக்காக எம்சிபி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், எம்சிபி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த அட் ஆப்ரேஷன் mcp.tools இது வந்து பேசிக்காக டெக்கரேட்டர். நீங்கள் பேசிக்காக சிம்பிள் பைத்தன் ஃபங்க்ஷன் எழுதணும். லிஸ்ட் ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட் பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேஸ் டைரக்டரி இஸ் நத்திங் பட் இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டர், ரைட். ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம் பேசிக்காக. அண்ட் இன்னொரு டூல் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் என்ன பண்ணும், ரீட் வந்து பேசிக்காக இந்த ரீட் எப்படி ஆகும், ரீட் ஹேப்பன்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபைல் நேம். பேசிக்காக நம்ம ஃபைல் நேம் வந்து அந்த ஃபைல் நம்ம இந்த ஃபைல்ஸ் டைரக்டரியில் அந்த யூசர் கேட்குற பர்டிகுலர் ஃபைல் நேம் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இங்கே ஃபைல் இல்லைன்னா நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஒரு வேளை இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறோம் பேசிக்காக, ரைட். ரீட் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இது வந்து அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டர் இருக்குது. mcp.toolங்கிற டெக்கரேட்டர் வந்து நம்ம இந்த பைத்தன் ஃபங்க்ஷன் மேலே நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ரைட். அதேமாதிரி தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் ஃபைலுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், ரெண்டு வேரியபிள்ஸ் நம்மளுக்கு வேணும், 2 ஆர்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும். ஒன்று வந்து எந்த ஃபைலில் நம்ம எழுதணும், அண்ட் இன்னொன்று வந்து என்ன எழுதணும், கண்டென்ட் பேசிக்காக, ரைட். ஸோ சேம் சிம்பிள் கோட் தான் எங்கேயுமே. ஸோ ஃபைல் பாத் பேசிக்காக நம்மக்கிட்ட வந்து இந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் வந்து நம்மக்கிட்ட இல்லைன்னா, பேசிக்காக ரைட் ஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் பார்த்துங்கிற இந்த வேரியபிளில் os.path.join பேசிக்காக இங்கே we are initializing we are சப்போஸ் நம்ம ஃபைல் பாத் வந்து இப்போது hello.txt நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். இங்கே ஃபைல் நேம், ரைட். இது என்ன ஆகும்னா, இந்த பேஸ் டைரக்டரி என்னது, பேஸ் டைரக்டரி இஸ் நத்திங் பட் ஃபைல்ஸ் ஃபோல்டர். பேசிக்காக ஃபைல்ஸ் ஃபோல்டர் /hello.txt அப்படிங்கிற பாத்தை தான் வந்து இந்த ஃபைல் பாத் ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த ஃபைல் பாத்தில் அந்த hello.txt, அதாவது file/hello.txt அந்த ஃபைல் பார்த்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். பேசிக்காக அந்த ஃபைல் பாத்தில் வந்து நம்ம கண்டென்ட் வந்து ரைட் ஆகும் இங்கே. ஸோ அதுதான் வந்து ரைட் ஆப்ரேஷன். ஃபைனலாக ரிட்டர்ன் ஓகே பண்ணுறோம், ரைட். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் வந்து கவனிக்கலாம் முக்கியமாக, இப்போ ஒவ்வொரு டூலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் கால் டாக் ஸ்ட்ரிங் பேசிக்காக, ரைட். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆல் ஃபைல்ஸ் இன் ஃபைல்ஸ் டைரக்டரி இருக்குது. செகண்ட் ஃபங்க்ஷன் டூலுக்கு பார்த்தீங்கன்னா ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஃபைல்னு இருக்குது. ஒரு தேர்ட் டூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கண்டென்ட்ஸ் டு அ ஃபைல்னு இருக்குது. இதை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போது நம்ம
நம்மக்கிட்ட ஏஜென்ட் இருக்குது. ஏஜென்ட் கிட்ட வந்து எம்சிபி சர்வரோட ஆக்சஸ் இருக்குது. எம்சிபி சர்வருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் இஸ் சர்விங் தீஸ் டூல்ஸ் பேசிக்காக. இந்த டூல்ஸை தான் வந்து சர்வர் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கு ஏஜென்ட்டுக்கு. ஏஜென்ட்டுக்கு வந்து எப்படி தெரியும்? நான் வந்து சப்போஸ் நான் ஒரு கமாண்ட் கொடுக்குறேன், ரைட் ஆதி எக்ஸ்பிளைன்ஸ் இன்டோ ஆதி எக்ஸ்பிளைன்ஸ் .txt அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன்னா அதுக்கு வந்து எப்படி தெரியும் எந்த டூலை கால் பண்ணுறதுன்னு? அது எப்படி கற்றுக்கோனா இட்ஸ் பேஸ்ட் ஆன், அது எப்படி தெரிஞ்சுக்கோனா இட்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் டாக் ஸ்ட்ரிங் தட் வி டிஃபைன். இந்த டாக் ஸ்ட்ரிங் நம்ம வந்து கண்டிப்பாக தரணும் டூல்ஸுக்கு. இந்த பேஸ் பண்ணி தான் வந்து எந்த டூலை நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஏஜென்ட் வந்து இதை பார்த்து தான் டெசிஷன் மேக் பண்ணி கால் பண்ணும் பேசிக்காக, ரைட்? ஐ ஹோப் திஸ் மேக் சென்ஸ். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் இங்கே எழுதியிருக்கேன்னா, சப்போஸ் இந்த ஃபைலை நம்ம ட்ரிகர் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த server.py ஃபைலை வந்து நம்ம ட்ரிகர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். பேசிக்காக என்ன பண்ணணும்னா நம்ம இந்த சர்வரை ரன் பண்ணணும். பேசிக்காக சர்வரை நம்ம வந்து எப்படி ரன் பண்ணுறோம், எந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ரோட்டோகால் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அ லோக்கல் சர்வர், ரைட்? நம்ம இந்த டயக்ராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் அ லோக்கல் சர்வர் பேசிக்காக. இது வந்து நம்ம எங்கேயுமே டெப்ளாய் பண்ண போகிறது இல்லை. திஸ் இஸ் ரன்னிங் வித்தின் மை கம்ப்யூட்டர் சிஸ்டம் பேசிக்காக, ரைட்? இது வந்து ஒரு லோக்கல் சர்வர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகாலை வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், லைக் லோக்கல் சர்வராக இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணும். அதுவே வந்து ரிமோட் சர்வர்னா HTTP, SSC இந்த மாதிரி வேறு ப்ரோட்டோகால்ஸ்லாம் அது யூஸ் பண்ணும், ரைட்? நம்ம இப்போ பார்க்குறது லோக்கல் சர்வர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் தட் server.py நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுதுன்னு நம்புறேன். அண்ட் இப்போ agents.pyக்கு வருவோம். agents.py ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஒருவேளை ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கேயுமே இருக்குது. பட் சின்ன அடிஷன் என்னென்னா, நம்ம வந்து இந்த MCP சர்வர் நம்ம கிரியேட் பண்ண தெரியுமா, இந்த சர்வர் ஃபைலை வந்து நம்ம ஏஜென்ட் ஃபைலுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து இம்போர்ட்ஸ் பேசிக்காக, ரைட்? இந்த ஏஜென்ட்டுங்கிற கிளாஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் MCP டூல் செட்டுங்கிற கிளாஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த MCP டூல் செட்டுங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த சர்வரை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அண்ட் இதுவுமே இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் சர்வர் பேராமீட்டர்ஸ் இருக்குது பாருங்கள். இதை யூஸ் பண்ணி தான் வந்து பேசிக்காக நம்ம ஏஜென்ட் வில் கம்யூனிகேட் வித் த சர்வர். இந்த சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா we are using ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ப்ரோட்டோகால், ரைட், ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் சர்வர் பேராமீட்டர்ஸுங்க இந்த ஒரு கிளாஸை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அகெயின், ரைட்? அப்புறம் இந்த .envங்கிறது வந்து .env is used to like load the environmental files. நம்ம environmental ஃபைல்ஸில் என்னென்ன இருக்கோ அந்த க்ரெடென்ஷியல்ஸ்லாம் இங்கே பாஸ் ஆகும் இந்த பர்டிகுலர் ஃபைல். அதனால தான் இந்த .env. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா பேசிக்காக அகெயின் இது சிம்பிளான ஒரு ஆப்ரேஷன் தான். பேசிக்காக திஸ் கிவ்ஸ் இந்த லைன் ஆஃப் கோட் வந்து என்ன தரும்னா, நம்ம agent.py வந்து எந்த ஃபோல்டரில் இருக்குது, ஃபைல் ஏஜென்ட்டுங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, அந்த ஃபோல்டரோட பாத் வந்து இங்கே தரும். ஹியருங்கிற வேரியபிள் வந்து அது ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா சர்வர் பாத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா agent.py ஃபைல் வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ /server.py. ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம server.py ஃபைலும் இருக்குது. agent.pyயும் server.pyயும் சேம் ஃபோல்டரில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் server.py நம்ம கொடுக்குறோம், which is nothing but நம்மளுக்கு வந்து இந்த ஃபோல்டர் கிடச்சிரும், இந்த பாத் கிடச்சிரும் பேசிக்காக. லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ காப்பி பாத், ரைட்? பேசிக்காக இங்கே சர்வர் பாத் வந்து நம்மளுக்கு இது கிடச்சிரும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாத் நம்மளுக்கு கிடச்சிரும் பேசிக்காக, ரைட்? ஸோ அதுதான் வந்து சர்வர் பாத் இங்கே. அண்ட் நம்மளோட ஹியருங்கிற இந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ணும், ஹியருங்கிற வேரியபிள் வந்து இட் ஸ்டோர்ஸ் திஸ் பேசிக்காக அப் டு ஃபைல் ஏஜென்ட். ஏன் ஃபைல் ஏஜென்ட்? பிகாஸ் ஃபைல் ஏஜென்ட்குள்ளே தான் நம்மளோட இந்த agent.py இருக்குது. அப்புறம் /server.py அதுதான் வந்து சர்வர் பாத். புரியுதுன்னு நம்புறேன், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கோட்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஸோ பேசிக்காக இங்கே வந்து நான் ஃபைல் MCPங்கிற வேரியபிள் வந்து இது பாஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் சர்வர் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து பைத்தான்னு, ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் பாத். பேசிக்காக சர்வர் பாத் இஸ் நத்திங் பட் இந்த சர்வரோட பாத். அண்ட் என்வைரான்மெண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் ஏதாச்சும் வேணுமா, அதாவது இன்கேஸ் வந்து இந்த சர்வருக்கு வந்து ஏதாச்சும் ஆத்தென்டிகேஷன் இருக்குது, நம்ம இன்புட் பாஸ்வேர்டு இல்லை ஏபிஐக்கு ஏதாவது பாஸ் பண்ணணும்னா வந்து நம்மளுக்கு இது தேவை. பட் ஆனால் நம்ம சர்வர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால் வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ் நன்னு கொடுத்துருக்கேன் இங்கே, ரைட்? ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்டகிரேஷன் செட்டப். அண்ட் இந்த 2 ஆர்குமெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியணும். நம்ம எப்படி வந்து ஒரு பைத்தான் ஃபைலை நம்ம ரன் பண்ணுவோம். பேசிக்காக பைத்தான் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுப்போம், பைத்தான்
பைத்தான் ஃபைல் நேம் டாட் பிவை கொடுப்போம் கரெக்டாக. அதே தான் இங்கேயுமே நடக்குது பேசிக்காக. கமாண்ட் வந்து பைத்தான், ஆர்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த இந்த பாத் பேசிக்காக அதுதான் வந்து சர்வர் பாத். நம்ம ஏன் சர்வர் பாத் கொடுக்குறோம்? பிகாஸ் வி நீட் டு ரன் த சர்வர். இதை பேசிக்காக என்ன நடக்கும்னா பைத்தான் சர்வர் டாட் பிவை வந்து ரன் ஆகும். பைத்தான் சர்வர் டாட் பிவை ரன் ஆச்சுன்னா எசென்ஷியலி வி ஆர் ரன்னிங் த சர்வர் டாட் பிவை. சர்வர் டாட் பிவை ரன் ஆச்சுன்னா நம்ம எம்சிபி சர்வர் ரன் பண்ணுறோம் மீனிங், ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சிம்பிள் ஏஜென்ட். பேசிக்காக ஏஜென்ட் செட்டப் இது. பேசிக்காக ரூட் ஏஜென்ட்டுங்கிற வேரியபிளில் இந்த ஏஜென்ட் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏஜென்ட் நேம் கொடுத்துருக்கேன், எந்த மாடல் யூஸ் பண்ணணும், ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் இந்த ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன். அண்ட் ஏஜென்ட் தட் கேன் மேனேஜ் ஃபைல் யூசிங் ஃபைல் மேனேஜ்மெண்ட் எம்சிபி சர்வர். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், ஹெல்ப் த யூசர் மேனேஜ் ஃபைல்ஸ். யூ கேன் லிஸ்ட் ரீட் ரைட் ஃபைல்ஸ் யூசிங் த டூல்ஸ் பேசிக்காக, ரைட்? இந்த டூல்ஸ்லாம் எங்கே இருக்குது? இந்த டூல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இந்த எம்சிபி சர்வர். எம்சிபி சர்வரை நம்ம வந்து எப்படி கொடுக்கலாம்னா எம்சிபி சர்வரை வந்து நம்ம டூல்ஸில் பாஸ் பண்ணலாம். இந்த எம்சிபி டூல் செட்டுங்கிற இந்த ஒரு கிளாஸ் இருக்குது, ரைட்? இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பேசிக்காக. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த கனெக்ஷனை நம்ம பாஸ் பண்ணணும். அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கனெக்ஷன் பேசிக்காக, ரைட்? இந்த ஃபைல் எம்சிபி திஸ் இஸ் த கனெக்ஷன் விச் வி கிரியேட். இந்த கனெக்ஷன் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணணும், இப்படி பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டா வி ஆர் டன் வித் த கோட். அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த init.py, ரைட்? இந்த init.py வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லா ஏடிகே அப்ளிகேஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷனே இது கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் இந்த லைன் ஆஃப் கோடை நீங்கள் எழுதுறது மூலயமா லைக் பைத்தான் ரெக்கக்னைசஸ் தட் திஸ் ஃபைல் ஏஜென்ட் இஸ் அ பேக்கேஜ் பேசிக்காக, ரைட்? அதனால தான் நம்ம வந்து இந்த init.py நம்ம இங்கே எப்பயுமே எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே வந்து பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோட கோடில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கேயுமே வந்து இந்த init.pyல வந்து நம்ம சேம் இது பாஸ் பண்ணியிருக்கோம். அதே தான் வந்து நம்ம இங்கேயும் பாஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஐ ஹோப் தட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு இதை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ரன் பண்ணலான்னா நீங்கள் வந்து இந்த ஃபைல் ஏஜென்ட் இருக்குது தெரியுமா, இந்த ஃபைல் ஏஜென்ட் ஃபோல்டருக்கு வெளியே இருக்கணும் நீங்கள். விச் மீன்ஸ் நான் எம்சிபி ஏஜென்ட்குள்ளே இருக்கணும். எம்சிபி ஏஜென்ட்குள்ளே தான் ஃபைல் ஏஜென்ட் இருக்குது, கரெக்டாக? இந்த ஃபைல் ஏஜென்ட்டுக்கு வெளியே இருக்கணும் நம்மளோட ஒர்க்கிங் டைரக்டரி. நம்மளோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து ஃபைல் ஏஜென்ட்டுக்கு வெளியே இருக்கணும். நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம வந்து எம்சிபி ஏஜென்ட்குள்ளே இருக்கோம். வி ஆர் நாட் இன்சைட் ஃபைல் ஏஜென்ட், கரெக்ட்? ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எதர் adk.web கொடுக்கலாம். adk.web கொடுத்தா நம்மளுக்கு அந்த யூஐயில் வந்து ஓப்பன் ஆகும். எனக்கு வந்து adk.web கொடுக்க வேணாம், எனக்கு வந்து adk.runங்கிற ஒரு கமெண்ட் இருக்குது, இது கொடுக்குறேன். adk.run கொடுத்துட்டு எந்த ஏஜென்ட் நம்ம ரன் பண்ணணும்? ஃபைல் ஏஜென்ட்டுக்கு வந்து பேசிக்கலி இந்த நேம், இந்த ஃபோல்டரோட நேம் பேசிக்காக ஃபைல் ஏஜென்ட். ரன் பண்ணுவோம். ஓகே, ஏதோ ஒரு எரர் இருக்குது. லெட் மீ ஜஸ்ட் லுக் அட் இட். Unable to create process using, okay, all right. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா I will just close this and open this once again. Okay, just a second. ஸோ நான் என்னோட டெர்மினல் ஆக்டிவேட் பண்ணுறேன், ரைட்? ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அண்ட் adk run file agent. System cannot find a specified, okay. ஓகே, பேசிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விஎஸ் டெர்மினல் வந்து இந்த பர்டிகுலர் விஎன்வி ஃபைல் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல, அதனால தான் வந்து இந்த எரர் நினைக்கிறேன். லெட் மீ அகெயின் ரன் திஸ். ஓகே, மறுபடியும் அதே எரர் தான் வருது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் டீஆக்டிவேட் என்டர் இன்டர்பிரட்டர் பாத் மேனுவலி. ஓகே, இந்த விஎன்வி ஃபைலில் ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே
ஆக்டிவேட்டுங்கிற இது ஒரு activate.ps1 பேசிக்காக இது வந்து நான் இன்டர்பிரேட்டராக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் லெட் மீ ஜஸ்ட் டூ திஸ் adk run. ஓகே தெரியல. ஸோ ஓகே நம்ம இப்போ adk வெப் ட்ரை பண்ணி பார்ப்போம். adk வெப்புமே வந்து வர மாட்டேங்குது. ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங். லெட் மீ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். இங்கே இருக்கிற இதில் வந்து லெட் மீ ஜஸ்ட் delete ஆல் தீஸ் திங்ஸ். பேசிக்காக இந்த எம்சிபி ஏஜென்ட்குள்ளே இருக்கிற இந்த virtual environment ஃபைலை நான் delete பண்ணுறேன். ரைட். ஸோ ப்ளீஸ் ஸ்டே அலாங். ஏன்னா திஸ் இஸ் ஹவு யூ ஆல்சோ வில் டீபக், ரைட்? ஸோ நம்ம எப்பயுமே வந்து நம்ம கோடு வந்து கரெக்டாலாம் ஒர்க் ஆகாது. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு டீபக் இட் ஆஸ் வெல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம virtual environment ஃபைல் வந்து நான் delete பண்ணிட்டேன். இப்போ நான் இன்னொரு virtual environment ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் க்ரியேட் இட். python -m venv env. ரைட், க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த pip இன்ஸ்டால் பண்ணலாம். pip install -r requirements.txt. ரைட். So this will take a few seconds. Let us just but நம்ம எல்லா இம்போர்ட்டர்ஸும் போயிடுச்சு பாருங்கள். பட் ஸ்டில் இட்ஸ் கெட்டிங் இன்ஸ்டால்ட். ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா again we can run the same command adk run file agent. ஸோ பாருங்கள் இப்போ ஒர்க் ஆகுது ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா let me just ask the agent to create a file. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா create a file adi explains.txt and write subscribe to adi explains. ரைட். ஸோ இது வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ரன் பண்ணுவோம். ஸோ பாருங்கள் இங்கே வந்து ஆக்சுவலி ஃபைல்ஸ் ஃபோல்டு க்ரியேட் ஆச்சு. இப்போது ஏன் க்ரியேட் ஆச்சு? பிகாஸ் நம்மளோட இந்த பர்டிகுலர் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா we had mentioned here இந்த பேஸ் டைரக்டரியில் கொடுத்துருந்தோம் தெரியுமா? இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் நம்ம என்ன சொன்னோம், adi.explains ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண சொன்னோம். டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே வந்து subscribe to adi explains எழுதியிருக்கு. ஸோ திஸ் ஹேப்பன்ட் பை த ஏஜென்ட் தான் வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிச்சு இப்போது. ரைட். நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் சே தட் write a function to check a number is prime or not in Python and save it in prime.py. ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஏதோ க்ரியேட் ஆகிருக்கு. I have created a file prime.py with python function is prime. செக் பண்ணி பார்ப்போம். prime.py பாருங்கள், prime.py க்ரியேட் ஆகிருக்கு. பேசிக்காக திஸ் இஸ் த prime.py adi explains.txt. அப்புறம் கீழே prime.py க்ரியேட் ஆகிருக்கு. ரைட். பாருங்கள், ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது இந்த ஃபங்க்ஷனுமே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா லெட்ஸ் ஆஸ்க் வாட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் prime.py. ஓகே, வாட் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் adi explains.txt என்ன இருக்குன்னு கேட்போம். பாருங்கள், அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை படித்து நம்மளுக்கு சொல்லுது. subscribe to adi explains இந்த வேர்டு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாட் ஆர் த ஃபைல்ஸ் ப்ரெசன்ட்? பாருங்கள், ஃபைல்ஸ் ப்ரெசன்ட் ஆர் adi explains.txt and prime.py. கரெக்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள் நம்ம ஏஜென்ட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் புரியுது நம்பர். லைக் ஹவ் we just created everything, right, end to end. Although கொஞ்சம் இந்த வீடியோ lag இருந்தாலும் I hope that you also understood how you can debug if you face any issues.
நான் அந்த virtual environment ஃபைலை வந்து delete பண்ணிவிட்டு அகைன் வந்து மறுபடியும் க்ரியேட் பண்ணேன். ஸோ இட் ஹேப்பன் டு ஒர்க் ரைட். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.